ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு ஜெய வருடம் வைகாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 13/6/2014 அன்னைக்கு மாலை 5:56 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். தமிழ் கூறும் இந்த நல்லுலகத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சியை ரொம்ப எல்லாருமே உன்னிப்பாக பார்ப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜோதிட உலகம் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கும். என்ன காரணம்னா, பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணுமா, இல்லை சொத்து பத்து வாங்கணுமா, இல்லை ஒரு வண்டி வாகன வசதிகள் வாங்கணுமா, அல்லது வீடு வாசல் கட்டுறதா அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் வியாழ நோக்கம் இருக்கான்னு பார்த்து செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. வியாழன்னா குரு. அப்போ அந்த வியாழ நோக்கம் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுங்கிறது அந்த குரு பகவானுடைய ஒவ்வொரு சலனத்தின் போதும், ஒவ்வொரு சஞ்சாரத்தின் போதும், ஏன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் உட்காருவார் குரு பகவான். 12 ராசிலையும் ஒரு வருஷம் உட்காந்து அவர் மேஷம் முதல் மீனம் மீறாக ஒரு சுற்றி வர்றதுக்கு, அதாவது ராசி சக்கரத்தை ஒரு சுற்றி வர்றதுக்கு 12 வருஷம் டைம் எடுத்துக்கிடுவார். இது குரு பகவானுடைய சஞ்சாரம். பட் இதே சஞ்சாரத்தை சனி ஒரு சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் எடுத்துக்கிடுவார். அதனால தான் சனி பயிற்சினா எல்லாருமே மிரண்டு ஓடுறதுக்கு காரணம். ஆனால் சனி நீதிமான், அது தனி, அது இருக்கட்டும். சனி பயிற்சி பலன்கள் அடுத்து போடுவோம்ல, அதில் வரும். இப்போது இந்த குரு பகவானுடைய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டால், இந்த 12 வருடத்தில், அதாவது மேஷம் முதல் மீன மீறாக நடக்கக்கூடிய 12 வருஷத்தில் இப்போ நடக்கிற குரு பயிற்சி ஸ்பெஷலான பயிற்சி. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, குரு உச்சம் பெற்ற நிலையில் வர்றார். கடகத்தில் குரு வரையில் குரு உச்சமாகிறார். சூரியனுக்கு மேஷம் உச்ச வீடு, சுக்கிரனுக்கு மீனம் உச்ச வீடு, புதனுக்கு கன்னி உச்ச வீடு, அந்த மாதிரி ஒரு சில கணக்கீடுகள் உண்டு. அந்த வகையில் இங்கே குரு பகவான் கடகத்தில் உச்சமாகிறார். அப்போது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய குரு பகவான் சாதகமான பலனை தானே பண்ணி ஆகணும். அவர் பாதகமான இடத்துல நின்னாலும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மந்திரி ஆகட்டும் அல்லது ஒரு ராஜாவாகட்டும், அவர் ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு மனோநிலையில் இருக்கார். அவரை எந்த டயத்தில் கேட்டாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தானே பதில் சொல்லுவார். அல்லது நம்ம கேட்குற அப்ளிகேஷன் எல்லாமே உடனே சாங்ஷன் பண்ணி விட்ருவாங்கல்ல. அப்பேற்பட்ட அந்த ஒரு இடத்துல தான் குரு போய் உட்கார்றாரு இப்போ இந்த 12 வருஷத்தில். அதனால தான் இந்த 12 வருஷத்துலேயும் இப்போ நடக்கிற குரு பயிற்சி ஸ்பெஷலான பயிற்சின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல குரு பகவானுடைய பயிற்சி. சரி, அப்போது அப்பேற்பட்ட நிலையில் போகக்கூடிய இந்த குரு பகவான் இவ்வளோ நாளாக எங்கே இருந்தார் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், அதாவது மிதுனத்தில் இருக்கிறார். இந்த மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் செய்வார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டால், இயற்கையாகவே துலா ராசிக்காரங்க ரொம்ப பரபரப்பாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப கொஞ்சம் ஸ்பீடானவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சுக்கிரன் தனது ஆட்சி வீடாக இருக்கிறதுனால அழகாகவும் இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு ராசிக்காரங்க அந்த துலாம் ராசிக்காரங்க. சரி, இந்த துலாம் ராசிக்கு இவ்வளோ நாள் குரு எங்கே இருந்தார்? 9ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருந்தார். 9ஆம் இடம்ங்கிறது 9இல் குரு இருக்க ஒன்றினை புதனு வாழ அன்புடன் கதிரோன் நோக்க அவனிகள் உதித்த மாந்தர் நுண்ணறி உடையிறந்தேன் ஒன்றிடம் திறன் படைத்து நன்னிலை அடைவர் ஆட்சி நல்கிடம் இயக்கத்தாலேன்னு சொல்லக்கூடிய அருமையான ஸ்தானம் 9ல் இருந்தது. ஆனால் இவங்களை கேட்டு பாருங்க, அருமையாலாம் இல்லை, நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுலையா இருந்தோம், என்னத்தை அருமையாக இருந்தோம்ன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு விரயச்சனி நடந்து முடிஞ்சு இப்போ ஜென்மச்சனிக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இது இந்த துளாராசிக்காரங்க ஜென்மச்சனியும் முடிய போகுது. வர நவம்பர் 2014 நவம்பரில் ஜென்மச்சனி முடிஞ்சு பாதச்சனி வரும். சனி கழிவில் நற்பலன்களை கொடுப்பார், அது தனி, அது இருக்கட்டும். அப்போ 9ல் இருந்த குரு பகவான் ராசியை முழு பார்வையாக பார்த்துட்டு இருந்ததுனால 7.5 சனி கொடுக்க வேண்டிய கடுமையான பலன்களை பாதியாக குறைச்சிட்டார். என்னது பாதியே இப்படியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கடுமையான பலன்களை கொடுக்க வேண்டியது குரு பார்த்தா கோடி குத்தம் நீங்கும்ன்றாங்களே, அதனால் குரு பார்த்தா எல்லாம் நீங்கி தானே ஆகணும். ஸோ அந்த வகையில் ராசியை குரு பார்த்ததுங்கிறதுனால தன்னுடைய 7.5 சனியினுடைய கடுமையான பலன்களை பெரும்பகுதி குறைச்ச பங்கு இந்த குரு பகவானுக்கு உண்டு. சரி, இப்போ அப்படி இருக்க இந்த குரு பகவான் என்ன பண்ண போறார்? 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார். இப்போ இதுக்கு ஜென்ரலாக குரு பயிற்சி பலன்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. தரும உத்திரர் நாளிலே வனவாசம் அப்படி போனதும் சென்மராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் வீதிராதொரு 3லே துரியோதனன் படை மாண்டதும் இன்மை 8னில் வாலி வட்டமிழந்து ஓம்பொடியானதும் ஈசனார் ஒரு பத்திலே தரையோட்டிலே இறந்து
10ஆம் பாவத்தில் ஜலராசியில் வந்து அவர் உட்கார்றதுங்கிறது குறிப்பாக இந்த துலா ராசிக்காரங்களுக்கு நிறைய பாசிட்டிவான மாற்றங்களை செய்ய போகுது. சொல்லிட்டு வரேன் பாருங்க. நீங்கள் நாளைக்கு நடைமுறையில் பார்க்குறப்பயே அதெல்லாம் தெரியும். 9ல் குரு இருந்ததை விட 10ஆம் பாவத்தில் குரு இருக்கிறது தவறுன்னு எடுத்துட்டாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும் சிறப்பான பலன்கள் செய்யும். அது துலா ராசிக்கு மட்டும். ஏன்னா துலா ராசிக்கு 10ஆம் இடம் ஆயிடுதுல்ல. அப்போ 10ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில குரு உட்கார்றார். அந்த உச்சம்ங்கிற வார்த்தை தான், ஏன்னா குரு வந்து தன்னுடைய மோஸ்ட் பவர்ஃபுல்லான இடத்துல வந்து உட்கார்றார். அந்த உச்சம்ங்கிற வார்த்தை தான் அத்தனையும் சரி கட்டும். எப்படி? உச்சம் பெற்ற நிலையில நிற்கக்கூடிய குரு பகவான் தனது 5ஆம் பார்வையா பார்க்கறதுங்கிறது எங்க பார்க்கிறார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் வந்து முழு சுவர்னு எடுத்துக்க முடியாது. 3ஆம் இடத்து அதிபதியாக வர்றார் குரு பகவான், 6ஆம் இடத்து அதிபதியாக வர்றார் குரு பகவான். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம், எதிரிகளுடைய ஸ்தானம்னு சொல்லுவான். 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம், உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 2 இடத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்கின குரு பகவான் எங்கே போய் உட்காந்துருக்கார்? 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் உட்காந்துருக்கார். அப்போ 10ஆம் பாவத்தில் போய் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கல என்ன சொல்கிறான்னா, 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்ன்றான். 10ல் குரு உட்காரக்கூடாது, ஆனால் 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா இங்கே பாவகிரகம் குரு பகவான். எது? இந்த ராசிக்கு. அவர் போய் 10ல் உட்காரலாமா? உட்காரலாம். அப்போ 10ல் குரு பகவான் உட்கார்றதுங்கிறது உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். அவர் பார்க்குறதுங்கிறது வந்து ராசிக்கு 2ஆம் இடமான விருச்சகத்தை பார்க்குறார். இப்போ 2ஆம் இடம்ங்கிறது என்ன? தனம், குடும்பம், கல்வி, நேத்திரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உடல் நலம். ரோகாதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் பாவாதிபதியானவர் 10ஆம் பாவத்தில் போய் உட்கார்றார், உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். வெகு சிலருக்கு, அதாவது ரொம்ப கடினமான ஒரு தசை நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டாக 8க்குண்டானவனுடைய தசை நடந்ததுன்னா, லக்னத்துக்கு 8க்குண்டான, இப்போ நம்ம ராசி பலன் சொல்லிட்டு இருக்கோம், அவங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 8ஆம் பாவாதிபதி தசை நடந்தால் அவங்கள என்ன விதமான குரு பயிற்சி சனி பயிற்சி வந்தாலும் கடுமையான பலன்களை மாற்ற முடியாது. புலிப்பாணி அருமையாக சொல்லுவார். அட்டமாதி சப்தமங்கள் கோணங்கள் கேந்திரிக்க மாறால் அடிபடுவான், நல்ல மனையாளை வேறுபடுத்திடுவான், மூலையில் உறங்க வைப்பான், முழுதும் பட்டினியே ஓட்டு வருத்திடுவான், கண்டோரை சிறவும் கடையினர் ஒரு காசுக்காக கையேந்தி காத்து நிற்பான், பந்து ஜனம் எல்லாம் வரும் கட்டு கொட்டு மேளங்களும் கனத்த சண்டையில் தாக்கி கொன்றிடுவான், ஒருவன் களத்திரத்தை உன்னித ஓகஞ் செய்வான், நட்டவயிர்தி சுடுவான், நலமுள்ள சுகங்காட்டி மெத்த கெடுத்துடுவான்னா. எது? 8க்குண்டானவனுடைய திசை நடந்துச்சுன்னா. அதே இது 5ஆம் பாவாதிபதி திசையோ 9ஆம் பாவாதிபதி திசையோ நடந்தால் அவங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 5 9க்குண்டானவர் சுபர் பாவராயினும் மிஞ்சும் பலன் செய்வர்னு சொல்லிட்டான். ஆனால் 8க்குண்டானவனுடைய திசை நடக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் குரு பகவான் வந்து 10ஆம் பாவத்தில் வந்து நினைச்சுன்னா கடுமையான பலன்கள் செய்யும். அவங்களுக்கு தான் சிரமம் கூடுதலாக கொடுக்கறதுக்கான அமைப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் வந்து லக்னாதிபதி திசையோ பஞ்சமாதிபதி திசையோ பாக்யாதிபதி திசையோ நடந்ததுன்னா அவங்களுக்கு யோகத்தை செய்ய போகுது. என்ன மாதிரியான யோகத்தெல்லாம் செய்ய போகிறார்? குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய, தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய, கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியதை பார்க்குறதுங்கிறது, 2ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வந்து இடமாற்றம்ங்கிறது தவிர்க்க இயலாதது. கண்டிப்பாக இடம் மாறியே தீரும். எப்படி மாறும்? அதாவது ஜாபில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதுலேயும் குறிப்பாக இந்த ஐடி ஃபீல்டில் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஒன்று ப்ராஜெக்ட் முடிஞ்சு இன்னொரு ப்ராஜெக்டுக்குள்ளே போவாங்க, அல்லது இங்கேருந்து ஆன்சைட் ஒர்க்குக்காக வெளிநாட்டுக்கு போய் உட்காருவாங்க. ஏன்னா ஜலராசி, கடகங்கிறது ஜலராசி, குரு ஜலராசியில் வந்து உட்கார்றார். அதனால் கடல் கடந்து போகிறதுக்கான அமைப்பை கொடுக்கும். இன்னொரு வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக கொடுக்கணும்னு அமைப்பு இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தொழிலில் ஒரு மாற்றம். சரி, தொழிலில் மாற்றம்னாலே கிடுகிடுங்குதுயா, நல்ல மாற்றமா நல்லா இல்லாத மாற்றமா அப்படின்னா இட் ஷுட் பி எ ஃபேவரபிள் சேஞ்ச், நல்லதொரு மாற்றம். அப்போ ஒரு ஸ்டெப் மேலே தான் போவீங்களே தவிர கீழே இறங்குறதுக்கான அமைப்பு இல்லை. அப்போ கீழே இறங்குறதுக்கான அமைப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தைரியமாக இருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து 10ல் குரு நிற்கிறதுங்கிறது வந்து அதுவும் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனாலையும் அவர் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனாலையும் தொழிலின் வழியாக தனத்தை கொடுக்கணும். சிலர் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க, நம்ம இப்படியே காலகாலத்துக்கும் வேலை பார்த்துட்டே இருந்து என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம சொந்தமாக ஏதாவது தொழில் பண்ணி ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பாங்க. சிலருக்கு பார்த்திங்கனாக்க நான் ஈடுபட்டிருக்க இந்த தொழிலையே ஒரு 2 பார்ட்னர்ஷிப்பை போட்டு நம்ம தொழிலாக சொந்தமாக வந்து தொழிலாக பண்ணிடுவோம், ஜாபில் இருக்கிறதையே தொழிலாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாலாம் சிலருக்கு வரும். இப்போ இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டைம் இந்த டைம்.
அப்போ சொந்த தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு வலுவாக கைகூடி வரும்ன்ற மாதிரியான அமைப்பு இதில் இருக்குது. அப்போ தொழில் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் கிடைக்குமா? அது தானாகவே கிடைக்கும், நீங்கள் தேடி போகணுங்கிறதே இல்லை. அப்போ தொழில் பண்ணுறதுக்கு பொருளாதாரம் கிடைக்கும், சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகள் தானாகவே தேடி வரும். ஏன் சொந்த தொழில் ஆரம்பிக்கலான்னு சொல்கிறேன்னா, தொழில்னு ஆரம்பிக்கணுங்கிற மாதிரியான செட்டப்புக்கு விட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு 2வது சுற்று 7.5 தான் நடந்துகிட்ருக்கும். 2வது சுற்று 7.5 பொங்கு சனி இல்லையா? ஏன்னா இப்போ 7.5 நடந்துகிட்ருக்குது. அப்போ பொங்கு சனி நடக்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக அவங்களுக்கு சுயதொழிலில் பொருளாதார விருத்தியை கொடுக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறையில் நல்லதொரு மாற்றம் வருதுங்கிறதுனால எதிர்காலத்தை பற்றின நிறைய பிளான் இப்போ அடிப்படையிலேருந்து ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே வரும். பேசிக்கான அடிப்படையான வேலைகள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டே வருவீங்க. சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக வரும். ப்ராஜெக்ட் மாதிரி இன்னொரு பக்கம் போகிறதுங்கிறது, அங்கேருந்து இன்னொரு பக்கம் பயிற்சி ஆகிறது, சரி இந்தியாவிலேருந்து வேறு பக்கம் போகிறது, வேறு நாட்டிலேருந்து இந்தியாவை நோக்கி வர்றதுங்கிறதோ அல்லது இன்னொரு நாட்டுக்கு போகிறதுங்கிறதோ, இது மாதிரியான பலன்கள் எல்லாம் இப்போ நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு சிலர் வெளியில் போயாச்சியா, நாங்கள் வெளியில் தாயா இருக்கோம், ஆனால் எங்களுக்கு சரியான அளவில் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் கூட கிடையாது, அவ்வளோ சிரமத்தில் இருக்கோன்ற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஏன்னா 7.5 நடக்குதுல்ல, அவங்களுக்கெல்லாம் இப்போ லிவிங் ஸ்டைல் மாறணுன்ற மாதிரியான அமைப்பு, அதுவும் பாசிட்டிவான சேஞ்ச் வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. சரி, வேலையில் நாங்கள் வெளிநாடு உட்காந்தோம், இப்போ இங்கேயே செட்டில் ஆகிடலாம்ன்ற ஐடியாவில் இருக்கோம். இப்போ அதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது ஸ்டெப் எடுத்து வச்சா அது ஒர்க் அவுட் ஆகுமா? நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். செய்கிற வேலையிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஜம்ப் ஆகிறதுங்கிறதோ அல்லது பெர்மனண்ட்டாக நான் இங்கே உட்காந்துக்கிறேன் அதுக்கேற்ற மாதிரியான வேலைகளெல்லாம் நான் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம், துளாராசியை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ துளாராசிக்காரங்களுக்கு எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னு நாங்களும் தான் ஏன் படிக்க வச்சுருக்கேன், அவனும் தான் படிச்சுவிட்டு வேலைக்கு போகாமலேயே இருக்கானே ஐயா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல. அவங்களுக்கெல்லாம் இந்த குடும்பத்தை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறி போய் வேலையில் உட்கார்றதுக்கான டைம் வலுவாக வந்துடும். வெகு சிலருக்கு மட்டும், ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா, ரொம்ப லீஸ்ட் பர்சன்டேஜ் தான் அது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, போய் வேலையில் உட்காந்துக்கிடுவாங்க. அந்த கம்பெனி அவங்க இவரை டெர்மினேட் பண்ணவே மாட்டாங்க. யார்? இந்த துளாராசிக்காரங்களை. கம்பெனி தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு, இவருடைய வேலையில் அவங்க நல்லா திருப்தி ஆயிடுவாங்க. ஆனால் இவருக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அதனால் ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வெளியில் போன்னு சொல்லவே வேண்டியதில்லை கம்பெனி. அவர் என்ன நம்மளை சொல்கிறது, அவன் என்ன வேலையாளை மாற்றுறது, நம்ம முதலாளியை மாற்றிடுவோம்ன்ற எண்ணத்துக்கு இந்த துளாராசிக்காரங்க இப்போ வர்றதுக்கான டைம். அது மட்டும் இல்லாமல் அவர் குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால திருமண பாவம்ங்கிறது கைகூடி வரணுன்ற மாதிரியான அமைப்பு. கல்யாணத்துக்கு லேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கல்ல சிலர், பார்த்தீங்கன்னாக்க 29 வயசு 30 31 வயசு ஆகியும் கல்யாணம் ஆகாமல் இழுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அது மாதிரி துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு சட்டுன்னு கல்யாணம் முடிகிறதுக்கான டைம் இப்போ நடப்பில் வந்துடுது. சரி, கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் இருக்கோமப்பா, ஒரே சண்டையும் ஜல்லுமா இருக்குது, எல்லாரும் குடும்பம், எல்லாரும் வீட்டுக்காரம்மாவை கட்டுனா, எல்லாரும் பொண்டாட்டி கட்டினா நாங்கள் புலிக்குட்டியை கட்டியிருக்கோம்யா அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அது மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டுக்காரம்மாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் மாறி அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரணுன்ற மாதிரியான அமைப்பு. ஔவையார் தான் ஒரு பாடலில் பிரமாதமாக சொல்லுவாங்க, அதையும் எடுத்து வச்சேன்னு சொல்கிறதுக்காக. அதாவது வலிகிடந்த மாற்ற முறைக்கு மேல் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் அப்படின்னா, அதாவது பொண்ணு ஒத்து போகணும், வீட்டுக்காரர் சொல்கிறதுக்கு 2 பேரும் கீழ்ப்படிஞ்சு போகிறது, அடிமையாக போகிறதுங்கிறதே வேண்டியதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்து கரெக்டாக போனாலே போதும். அப்போ வீட்டில் இருக்க பொண்ணு வலிகிடந்த மாற்ற முறைக்கு மேல், அதாவது 2 பேர்த்துக்குமான கருத்து வேறுபாடுகள் வந்துட்டால் புலிகிடந்த தூராய் மாறிவிடும் அப்படின்றார். இது இந்த வீடு புலி படுத்துருக்கிற குகை மாதிரி ஆயிருமா. அப்போ சிலர் வீட்டுக்கு போகிறதுனாலே பயப்படுவான். என்ன காரணம்? உலகத்தில் ஒரே ஒரு இடத்த தான் வீடுன்னு சொல்லுவோம், பாக்கி இடத்துல எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதுன்னு வேணால் சொல்லுவோம், அங்கே ஒரு வீடு வச்சுருக்கோன்னு வேணால் சொல்லுவீங்களே தவிர, வீட்டில் நான் இருக்கேன்னு நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ ஒரு தட்டியோ சொல்கிறீங்கன்னாக்க கண்டிப்பாக அது ஒரே ஒரு இடத்த தான் குறிக்கும். ஒன்லி ஒன் பிளேஸ் கால்டு ஹோம் இன் த வேர்ல்டு அப்படிமா, உலகத்திலேயே ஒரு இடத்த தான் வீடுன்னு சொல்லுவோம். அப்போ விடுவது வீடு, அதாவது தன்னுடைய கட்டுப்பாடுகள் அத்தனையும் விட்டு, ஏன்னா கௌரவத்தை நம்ம வெளியில் போனோம்னா அப்படி நீட்டாக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும், தலை வாரி போகணும், அல்லது கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒரு இடம் தான் வீடு. அப்போ அந்த வீட்டுக்கு வரையில் பிரியமாகவும் சந்தோஷமாகவும் வரணும். இந்த துளாராசிக்காரங்க ஒரு சிலர் பார்த்திங்கனாக்க வீட்டுக்கு வரணும்னாலே மிரண்டு ஓடுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பில் இருந்த குடும்பமெல்லாம் இனி ஒன்று சேர்றதுக்கான அமைப்பு உண்டு. கணவன் மனைவி கடையில் ஒற்றுமை வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதனால தான் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போ செல்வாக்கை கொடுக்கறதுக்கு அதான் தனஸ்தானத்தை பார்க்குறார், தனாதிபதியே பார்க்குறார், செல்வாக்கை கொடுத்துருவார். சொல்வாக்கை கொடுக்கறதுக்கான அமைப்பும் உண்டு. சரி,
இப்போ 5ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறவர் 7ஆம் பார்வையாக பார்க்குறது எங்கே பார்க்குறார்? சனீஸ்வரனுடைய வீடான மகரத்தை பார்க்குறார். 4ஆம் இடம் மகரம்ங்கிறது துலா ராசிக்காரங்களுக்கு. இந்த 4ஆம் இடத்தை பார்க்கல 4ஆம் இடத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. எப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது வாகன ஸ்தானம், தாயாருடைய ஸ்தானம், சொத்து சுகம் வாங்கிறதுக்கான ஸ்தானம். வீடு மனை வண்டி வாகனம்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த 4ல் நிற்கிது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது நம்ம வெஹிக்கிள் ஃபெசிலிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிறோம். வாகன அமைப்புங்கிறது ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். அப்படி இருக்குதுங்கிற பட்சத்தில் இந்த குரு பகவானுடைய பார்வை, இப்போ குரு பயிற்சியாகி பார்க்குது இல்லையா 7ஆம் பார்வையாக வாகனஸ்தானத்தை, இந்த பார்வை அவங்களுக்கு உயர்வான வாகனங்களை வாங்கிறதுக்கு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். எப்படி? ஒரு நாள் குடையோன் நாளில் உடஞ்சாமி வார்க்குமேனும் மருவு வாக்கியனும் பொன்னோன் மண்ணு சுக்கரனும் கூடி தருநாளில் இருக்கனாலோன் தயவுடன் பார்க்குமேனும் திருவுள வாகனம்தான் சித்திக்கும் என்று சொல்லு அப்படின்னா நல்லதொரு வாகன வசதி கிடைக்கும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எது? இந்த குரு பகவான் 7ஆம் பார்வையாக வாகனஸ்தானத்தை பார்க்குறதுனால. இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வாகனஸ்தானத்துக்கு பதிலாக வேறு மாதிரியான மாற்றம், அதாவது சொத்து சுகம் வாங்கிறது அல்லது வீடு வாசல் கட்டுறதுங்கிற மாதிரியான அமைப்பு. நாடிய 4ஆம் தானம் நச்சுப ராசியாக தேடிய 4ஆம் கோலோன் சீரியர் உடனே கூடி பாடிய செவ்வாய்தானும் பதிந்திட அநேக கஷேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்திடும் என்று சொல்லே அப்படின்னா திரவியங்கள் சேரணுன்ற மாதிரியான அமைப்பு சொல்லுன்னு சொல்லி சொல்கிறான். அப்பேற்பட்ட சொத்து சுகம் சேர்றதுக்கான அமைப்பு இந்த குரு பகவானுடைய பார்வை. அப்போ வாகன வசதிகள் கிடைக்கும். வீடு கட்டணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கடன் கிடைக்கும். ஏன்னா ஊரே ரெடியாக இருக்கும் உங்களை கடனாளி ஆக்கிறதுக்கு. கடன் கேட்டிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அப்போ கடனை வாங்கி வீடு கட்டுறதுக்கான அமைப்பு, சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு, நீண்டகால கடனில் ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான அமைப்பு. இது மட்டும் இல்லாமல் வாகன வசதி சேர்றதுங்கிற மாதிரியானது ஒரு அம்சம். அது மட்டும் இல்லாமல் 4ஆம் இடம்ங்கிறது தாய் ஸ்தானம்ங்கிறதுனால அம்மாவுடைய உடல் நலம் நல்லாயிருக்கும். இது துளாராசிக்காரங்களுடைய தாயாரினுடைய உடல் நலம் இவ்வளோ நாள் சரியில்லைனாலும் இன்னும் நல்ல விதமாக வருங்கிற மாதிரியான அமைப்பு. தாயாரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சிலர் ஆளுக்கு ஒரு பக்கம் வில்லம் போட நிற்பாங்கல்ல, அவங்கெல்லாம் அந்த அம்பு வில்லெல்லாம் கீழே ஓட்டுட்டு நேராக அம்மாட்ட ஒத்து போகிறதுக்கான அமைப்பு. ஏன்னா அந்த கோவதாவங்கள் மாறுங்கிற மாதிரியான அமைப்பு. ஏன்னா பூர்வீக ஸ்தானம் சொத்துங்கிறதே 4ஆம் இடம் தான். அந்த சொத்துவத்தில் சிலர் பார்த்திங்கன்னாக்கா பெரிய அளவில் மல்லு கட்டிட்டு நிற்பாங்க. அதாவது நான் வாங்கியே ஆகணும், அதாவது நடுப்பொலிக்காக இடப்பொலிக்காக நடுப்பொலியை விற்று செலவு பண்ணுறான்னுவான். வரப்பு இத்தினோண்டு தான் இருக்கும், 2 அடி தான் இருக்கும். அந்த 2 அடி வரப்பு உனக்கா எனக்காங்கிறதுக்கு உள்ளே இருக்க காட்டை விற்று இங்கே செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் இப்போ அடங்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. சும்மா அடங்காது. நம்ம இவர் சொன்ன மாதிரி கம்பர் ராமாயணத்தில் சொல்லுவார் இல்லையா, வெம்மடங்கள் வெகுண்டனைய சினமடங்க மனமடங்க ஆற்றல் தேய தம்மடங்கு முனிவரையும் தலையடங்க நிலையடங்க சாய்த்த நாளில் மும்மடங்கு ஒளிந்தன அம்முறை துறந்தான் உயிர் துறந்த முகங்கள் அம்மான்னு சொல்லுவார் இதில் யுத்தகாண்டத்தில். அது மாதிரி இந்த பிரச்சனைகளெல்லாம் அடங்கி போகிறதுக்கானது ஒரு காலம் இந்த ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால. சிலர் எனக்கு பாதை கிடைக்கல, வழி வாய்க்கா கிடைக்கல, அல்லது எனக்கு வர வேண்டிய சொத்தை பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க, அல்லது சொத்தும் பேரில் கடன் வாங்கி அதை திருப்ப முடியலை, அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்து அது வரலை, இப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் தீர்ந்து இதில் எல்லாம் பாசிட்டிவான ஒரு நிலை வரணுங்கிற மாதிரியான அமைப்பும் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அந்த குரு பார்க்குறதுங்கிறது 9ஆம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிமா, எதிரிகளுடைய ஸ்தானம், நோய் நொடியை காண்பிக்கக்கூடிய இடம். குறிப்பாக சொல்கிறேன் பாருங்கள், துலா ராசிக்காரங்களுக்கு ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொலஸ்ட்ரால்னால பிரச்சனை, வால்வு ரிப்பேராக இருக்குது, நீங்கள் பைபாஸ் பண்ணணும் அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பீரியடில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே தானே சேஞ்ச் ஆகிக்கும். இல்லை இட்ஸ் ஆல்சோ எ மெடிக்கல் மிரக்கல், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா இருக்குது, பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் நாள் மாத்திரை கொடுத்து பார்ப்போம், சரியாக வந்துடும், இப்படிங்கிற மாதிரியான மனோநிலைக்கு கொண்டு வர்றதுக்கான அமைப்பு இந்த ரோகஸ்தானத்தை பார்க்குறதுனால. ஒரு சிலருக்கு மட்டும், அதாவது ரோகாதிபதி உச்சம் பெற்று ரோகஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால ஒரு சிலருக்கு மட்டும் சர்ஜரி சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வரும். அப்படியே வந்தாலும் 100% சக்ஸஸாக தான் வருமே தவிர நெகட்டிவாக போகிறதுக்கான அமைப்பு இல்லை. பணங்காசு வேணால் செலவு பண்ணலாமே தவிர நிச்சயமாக பாசிட்டிவாக வருங்கிற மாதிரியான அமைப்பு. அவங்களும் ஏஜ்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி தொல்லைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ ருண ரோக சத்ரு ஸ்தானத்தை பார்க்குறார், எதிரிகளுடைய ஸ்தானத்தை அவர் பார்க்குறார். அப்போ எதிரிகள்ங்கிறது எப்படின்னா எதிர்ப்பு தானாகவே அடங்கி போயிடும். இந்த எதிரிங்கிறது எப்படி வரணுங்க, 2 பேரும் சேர்ந்தாத்தையும் சண்டை போட முடியும். ஒரு ஆள் தானாக தனியாக எப்படி செவுத்து முன்னால சண்டை போடுவாங்க, சண்டையெல்லாம் போட முடியாது இல்லை தனியெல்லாம்.
கூட ஒரு ஆள் இருந்தால் தானே சண்டை வரும். அப்போ கூட ஒரு ஆள் இருக்கிறதுக்கான அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ சண்டை ஓடுறவன்லாம் சமாதானமாக போகிறதுக்கான அமைப்பு இந்த இதில் வந்து சேர்ந்துடும். அப்போது பிரச்சனைக்குரிய நபர்கள் எல்லாமே வந்து நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க. சரி இவ்வளோ கடுமையாக நின்றுக்கு இருந்தானே அவன் பாட்டுக்கு அப்படியே மடங்கி சரி ரைட்டு வா நம்ம 2 பேருமே ஒத்து போயிடும்ங்கிற மாதிரியான அமைப்பில் வந்து போகிறதுக்கான அமைப்பும் இந்த ரோகஸ்தானத்தில் வந்து வலுவாக நிற்கிது. அதாவது எதிரிகள் ஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறதுனால எதிரிக்கு தனது புத்தியை மாற்றக்கூடிய அமைப்பு. என்ன காரணம்? எதிரி ஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5வது வீட்டில் குரு உச்சமாகிறார். அப்போ அவங்க சமாதானத்துக்கு வர்றதுக்கான அமைப்பு. நீங்கள் போகிறத விடுங்க, நீங்கள் போகிறீங்க போகலைங்கிறது 2ஆம் பட்சமாக வச்சுக்கிடுவோம். அவங்க சமாதானத்துக்கான வர்றதுக்கான அமைப்பு உண்டு. சப்போஸ் நீங்கள் எந்திரிச்சு போனீங்கன்னா சமாதானம்ங்கிற மாதிரியான பாயிண்டில் போனீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒடியாந்துருவாங்க. நீங்கள் எந்திரிச்சு நடந்து போனால் அவங்க ஒடியாந்துருவாங்கங்கிற மாதிரியான டைம் தான் எதிரிகளை பொறுத்த வரைக்கும். ரோகஸ்தானம்னு சொன்னேன், நோய் நொடிகள் ஸ்தானம்னு சொன்னேன் இல்லையா? நோய் நொடிகள் ஸ்தானம்ங்கிறதுனால அவர் வந்து ஏஜ்டு பர்சனாக இருக்கையில் ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னாலும் இதுக்கான பரிகாரமாக என்ன சொல்லலாம்? வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி முன்னாடி நின்னா போகிறோம், வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு கொண்டக்கடலை மாலை போட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு வந்தாலே போருமானது, வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அவங்களுக்கான அந்த பரிகாரத்தில் இதுவே வந்து மிகப்பெரிய பரிகாரம். இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே எவ்ரிதிங் ஷுட் பி ஆல் ரைட். எது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ வந்து எங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிரி, அவனுக்கு வந்து நாங்கள் கேஸ் போடலாம்னு இருக்கோம். அப்படி கேஸ் போட்டால் நாங்கள் ஜெயிப்போமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னா நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. அப்போது 7:30 நடந்துட்டு இருக்குது. அப்போ கேஸை கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? காலதாமதமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டே தவிர மறுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் நிச்சயமாக யோகபாவத்தையும் செய்யுமே தவிர நெகட்டிவான பலன்கள் செய்கிறதுக்கான அமைப்புங்கிறது வந்து வலுவாக இல்லை. அப்போ அந்த வகையில் இன்னொருத்தர் மேலே கேஸ் போடுறதா இருந்தாலும் சரி, இது இப்படி பேச வேண்டியதில்லை இருந்தாலும் சொல்கிறேன், கேஸ் போட வேண்டியதாக இருந்தாலும் சரி, அல்லது ஏற்கனவே கேஸில் இருந்தாலும் அது முடிவடைகிறதுக்கான அமைப்பும் சரி, அது மாதிரியான அம்சங்கள் இப்போ வந்து சேரும். சரி, இப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது வந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டதிபதியான சனீஸ்வர பகவான், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். அந்த ராசியாதிபதி எங்கே இருக்கார்? இப்போ வந்து கரெக்டாக ஜென்ம ராசியிலேயே உட்காந்து உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இப்போ சனி உச்சம், 5ஆம் இடத்து அதிபதியான சனி உச்சம், 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். புத்திர காரகன்னு சொல்லக்கூடியவன் குரு பகவான், அவரும் உச்சம். அப்போ புத்திர ஸ்தானாதிபதியும் உச்சமாகிறார், புத்திர காரகனும் உச்சமாகிறார். அப்போது புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு, அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியடில் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். ஒரு சிலருக்கு நாங்கள் ரொம்ப காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கோம்யா, அதுக்கு பதில் சொல்லியா அப்படின்னாக்க இப்போ இந்த வைத்தியம் தொடர்பான இப்போ தான் எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு இல்லையா? வாடகை தாய்ங்கிறாங்க, டெஸ்ட் டியூப் பேபிங்கிறாங்க, அப்புறம் வந்து ஐயுஐ பண்ணுறதுன்றாங்க, இப்படி நிறைய சொல்கிறாங்க. இது மாதிரியான வைத்தியங்களில் இப்போ இறங்குனா நிச்சயமாக அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கே தவிர நெகட்டிவாக போகிறதுக்கான அமைப்பு கிடையாது. அப்போது இவங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கிறதுங்கிறது வந்து யார்? இந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுங்கிறது எடுத்து வைக்கிற ஸ்டெப்பு கரெக்டான டயத்தில் எடுத்து வைக்கணும்ல. ஸோ இப்போ எடுத்து வச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த ஸ்டெப் பலிதமாகும். இதுக்கு முன்னால் நீங்கள் செலவு பண்ணியிருந்தா வெட்டி செலவாக போய் நிற்கலாம். இனிமேல் நீங்கள் செலவு பண்ணினால், அதாவது இப்போ இருந்து, இப்போ குரு பயிற்சி வந்து ஜூன் மாதத்தில் நம்ம பேசுகிறோம் இல்லையா? இந்த ஜூனில் இருந்து நவம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய டைம் இருக்குது பாருங்கள். ஏன்னா நவம்பரில் தான் சனி பகவான் பயிற்சியாகி 2ஆம் இடத்துக்கு போவார். அப்போ நவம்பர் வரைக்கும் நடக்கிற டைமில் நீங்கள் ட்ரை பண்ணால் இந்த பலகாலமாக புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக உண்டு. இல்லை, இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். அந்த புத்திரபாக்கியம்னு வரையில் அந்த அமைப்பு வந்து இந்த அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கணும். அது இருந்து காலதாமதம் ஆகிட்டு இருந்ததுன்னா இப்போ கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில். சிலருக்கு அந்த பிராப்தமே இல்லாமல் கூட இருக்கும். அப்போ அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு வந்து அடாப்ஷன் எடுத்துக்கிறதுங்கிறது ஒத்து வரும். மைந்தர் உண்டாவதும் இல்லை, இம்மை மறுமைக்கும் அடை உண்ட மைந்தர்க்கும் தொல்லை, அந்த 5ஆம் இடத்தெல்லை புதன் சனி அன்புற மைந்தர் உண்டாவதும் இல்லை அப்படிமா. இப்படியான ஒரு கிரக சேர்க்கை அவங்க ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாலும் புத்திரவாக்கியம் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இப்போ இந்த எக்கை மாற்றி வைக்கிறாங்க, ஸ்பெர்ம் மாற்றி வைக்கிறாங்கங்கிறாங்க, அல்லது வந்து வாடகை தாய் எடுக்கிறேன்றாங்க, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது ஒத்து வரும். இப்போ இந்த டைம் வந்து சரியான நேரம். அது மட்டும் இல்லை, இந்த அமைப்பும் இல்லை, நாங்கள் அடாப்ஷனுக்கு பயஞ்சு வச்சுருக்கோம்யா, எங்களுக்கு வந்து அது கிடைக்குமான்னு சொல்லியா அப்படின்னு சொல்லணும்ல. அதுக்கான அமைப்பு நீங்கள் அடாப்ஷன் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் பாசிட்டிவான மாற்றம் உண்டு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து குழந்தை பாக்கியம் இப்போ தான் கிடைக்கும். நார்மலாக வந்து அவங்க டெலிவரியே ஆகிடும், எது இந்த ஜூனுக்கு அப்புறம் வரையில் டெலிவரிக்கே வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைச்சதுமே அந்த குழந்தைகளுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறதோ, அந்த குழந்தைகளுக்காக சொத்து பத்துக்கள் வாங்குறதுங்கிறதோ, அது மாதிரியான பலன்கள் சிறப்பாக நடக்குங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு. வெகு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த துலா ராசிக்காரங்க வெளிநாடு போயிருப்பாங்க. வெளிநாட்டில் போய் உட்காந்து நாங்கள் வேலை பார்த்துட்டே படிக்கிறோம் அப்படின்னு போயிருப்பாங்க. அங்கே வேலை செட் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை செட் ஆகிறதுக்கான கால நேரம் உண்டு. சிலர் வந்து தொழிலில் இருக்கிறவங்க நான் சொந்தமாக தொழில் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பில் இருக்கேன், அப்போ வந்து நான் சொந்த தொழில் பண்ணலாமா, அது கூட்டு தொழிலாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோடு வருவாங்கல்ல. அவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பும் சொந்த தொழில் பண்ணுறதுக்கான அமைப்பும் வலுவாக இருக்குன்னு சொல்லலாம். இதில் அப்போ குரு பகவானுடைய பார்வைங்கிறது எங்கே பட்டாலும் வந்து பாசிட்டிவான பலன்களை தான் செய்யுமே தவிர நெகட்டிவாக செய்ய போகிறதில்ல. இருந்தாலும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஸ்பெஷலான பயிற்சி. ஏன்னா 12 வருஷம் கழித்து தானே திருப்பி அவர் உச்சமாக போகிறார். இப்போ உச்சமாகக்கூடிய குரு பகவான் 1 வருஷம் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை குரு உச்சமாகிறதுக்கு இன்னொரு 12 வருஷம் ஆகும். இப்போ இதில் ஒரு சிலருக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஜூன் மாதம் குரு பகவான் வந்து 13ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து டைம் பார்த்து டெலிவரி பண்ணுறோம் அப்படிம்பாங்க. முதல்லையே ஜோசியர்கிட்ட டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் டெலிவரிக்கு போகிறது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா அந்த குரு உச்சமான நிலையில் இருக்கிறவரை நல்ல இடத்துல வச்சு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லக்னத்தை எடுத்து வச்சு நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த கேள்வி வரும், இப்படி டெலிவரி எடுக்கிறது கரெக்டாக, அது இயற்கையை ஏமாத்துற மாதிரி கிடையாதா, அப்போ அப்படி செஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருமே நல்ல நேரத்தில் குழந்தை பெற்றுப்பாங்களே அப்படின்னாக்கா அதெல்லாம் வாஸ்தந்தான், எல்லாருமே பெற்றுக்கிடுவாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனால் சிக்கல் எங்கே ஆரம்பிக்கும்னா, நம்ம வந்து மருந்தழிப்பவன் மருத்துவன், குணமழிப்பவன் இறைவன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம டயத்தெல்லாம் கொடுத்துர்லாம், எது இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே எடுத்துக்கங்க, இந்த லக்னத்தில் எடுத்துக்கங்க, இந்த ராசியில் எடுத்துக்கங்கன்னு சொல்லி கொடுத்துர்லாம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதாவது எப்படின்னா டயத்தை மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்று அனஸ்தீசியா வராமல் போயிடலாம், அல்லது டிராஃபிக் ஆகிடலாம், அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு காரணங்கள்னால காலதாமதம் ஆயிடலாம். மொத்தத்தில் வந்து இது மாதிரியான அந்த டயத்தை நம்ம குறித்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த பிராப்த கர்மான்னு ஒன்று இருந்தாத்தான் அந்த லக்னத்தில் குழந்தை கிடைக்கும். ஜாதகம் எழுதலை மேலே எழுதுவாங்க, ஜனனி ஜென்ம சௌக்கியனாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஸ்வஸ்தி ஸ்ரீன்னு போட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகம் எழுதுவான். அப்படின்னா என்னென்னா, ஜென்மாந்திரங்களில் இந்த ஜாதகம் செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக இந்த பிறப்பில் இந்த ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய சுகதுக்கங்களை அறியும் பொருட்டு இந்த ஜனன பத்திரம் எழுதப்படுகிறது. ஹிந்துவனுடைய தத்துவம் என்ன, முற்பிறப்பில் என்ன அனுபவிக்கிறோமோ அதை செய்கிறோமோ அந்த பாவ புண்ணியங்களை இந்த பிறப்பில் அனுபவிக்கிறதுக்காக, அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்காக பிறப்பெடுக்கிறோங்கிறது விதி. அந்த கர்மாப்படி ஒரு நல்லது செய்வாரா, நல்ல விஷயங்களை அனுபவிப்பாரா, சிரமப்படுவாரான்னு பார்க்குறது தான் அந்த மேலே எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகமே எழுதுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த கர்மா, அந்த பிராப்தம்னு ஒன்று இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த லக்னத்தில் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கரெக்டாக அதுக்கு மாறுதலாகி கிடச்சி அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அந்த வகையில் பொதுவாக நம்ம பாசிட்டிவாக எடுத்துப்போமே. இந்த லக்னம் வைக்கிறதுங்கிறது வந்து குழந்தைகளை டெலிவரிக்கு பண்ணுறதுக்கான அந்த ஒரு அமைப்பெல்லாம் வந்து இந்த டைமில் வச்சு பண்ணுறதுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய டைமும் உண்டு. தம்மில் தம்மக்கள் அறுவுடைமை மண்ணுலத்து மானுயிர்க்கெல்லாம் இனிதுனா. அப்போ தன்னை விட தன்னுடைய குழந்தைகள் வந்து புத்திசாலியாக இருக்கணுங்கிறது வந்து சிறப்பானது ஒரு முன்னேற்றம் இல்லையா? அந்த வகையில் அப்பேற்பட்ட ஒரு புத்திசாலித்தனம்ங்கிறது இந்த குழந்தைகளுக்கு வந்து சேரும்ன்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக சொல்லலாம். அப்போது இந்த புத்திர பாக்கியத்தில் குழந்தைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, குழந்தைகளுடைய கல்வி மேம்படுறதுக்கான அமைப்பு, அவங்களுக்கு திருமண பாவம்ங்கிறது வந்து தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா அது சட்டுன்னு அமையணுங்கிற மாதிரியான அமைப்பு. சிலர் வந்து ஒரு சில குழந்தைகள் வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சட்டையை பிடிச்சிக்காத குறையாக கட்டி உருளாத குறையாக நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கோர்ட்டுக்கே போயிடுவாங்க ஒரு சிலர், தகப்பனும் மகனும் சேர்ந்து கோர்ட்டில் எதிர் கூண்டில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையிலலாம் இருப்பாங்க. இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு அந்த குழந்தைங்க அவங்கள புரிஞ்சுட்டு வருவாங்க. அதே சமயத்தில் நீங்களுமே அவங்கள புரிஞ்சுட்டு போகணும்ல. என்ன காரணம்னா, பிள்ளைதான் வயதில் மூத்தால் பிதாவின் சொற்புத்தி கேளான், தெள்ளற வித்தை கற்றால் சீடனும் குருவை நாடான், உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தால் உலகில் பண்டிதரை தேடார்னா. பிள்ளைய வயசுக்கு மூத்துக்குச்சுன்னா பெற்றவங்க சொல் பேச்சு கேட்காது. அப்போ பெரியவங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்டு கம்முன்னு இருந்துக்கிற வேண்டியதானே. நல்லோருக்கு அழகு சொல்லாமல் இருப்பது தானே. சலதாரி வீடும் நீரும் ஜாகரம் தன்னை சேர்ந்தால் குலமதே கொள்வதல்லால் குறைகடல் வெறுப்பதுண்டோ, புலவர்கள் சபையில் சில புன்கவியாளர் சேர்ந்தால் நலமதே கொள்வதல்லால் நவில் வரோ பெரிய ஒரு குற்றம்னு சொல்லுவாங்க. அந்த அப்பாவே இருந்தாலுமே
நம்ம அரவணைச்சு கொண்டு போகிறதுங்கிறது தானே சிறப்பானது. அதனால் பெரியவங்கிற விதத்தில் அவங்க இப்போ வந்து அந்த பிள்ளைங்க வந்து இறங்கி வருவாங்க, பெற்றவர்களோட ஒத்து போகிறதுக்கான அமைப்புக்கு வருவாங்க. அப்போ அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்களும் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறதுங்கிறது சிறப்பான பலன்களை செய்யும் அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை. அப்போ 12 ராசிக்காரங்களுக்கு இந்த துலா ராசியில் 10ல் குரு பகவான் உச்சமாகி நின்றுச்சுன்னா தொழில் போயிரும் நாங்களே அப்படின்னாக்கும் தொழிலெலாம் 10ல் உச்சமானதுனால போகாது. அதாவது மாறி அமையுமே தவிர தொழில் கைவிட்டு போகிறதுக்கோ ஐடியலாக நிற்கிறதுக்கான அமைப்போ உங்களுக்கு வராது. அப்போ புத்திர பாக்கியத்தில் நிம்மதி கிடைச்சிரும், குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்கும், உத்தியோகத்தில் மாறி அமையறதுங்கிறது நடக்கும், சொத்து சுகம் வீடு வாசல் சம்பாதிக்கிறதுங்கிற மாதிரியான யோக பாக்கியங்கள் நடக்கும். அதே மாதிரி நேத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால திருமணம் ஆகாமல் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் கைகூடி வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. ஸோ இப்பேற்பட்ட நல்ல பலன்களோடு தான் துலா ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 10ல் இருந்து, அதாவது 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார். இந்த குரு பகவானுடைய பயிற்சி வந்து இந்த துலா ராசிக்காரங்களுக்கு சகல சௌபாக்கியத்தையும் எல்லா விதமான யோக பாக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு, லோக்கலில் இருந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வாங்க, திருச்சியில் ஆலங்குடி போகலாம். இப்போ இந்த தூரந்தொலையில் இருக்கோம், நாங்களாம் வெளிநாட்டில் இருக்கோம், நேராக தட்சிணாமூர்த்திக்கு போங்க. சிவன் கோவிலில் தெற்கு பார்த்து கல்லால மரத்தின் கீழே சனாதன குமரர்கள் 4 பேர்த்துக்கு யோக நிஷ்டையில் பாடம் சொல்லி கொடுத்துட்டு உட்காந்துருப்பார். அவருக்கு வந்து நெய்தீபம் போட்டு வழிபட்டுட்டு வர்றதுங்கிறது சிறப்பான பலன்களை செய்யும். இதுதான் வந்து பரிகாரமாக சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணி போய் சாமி கும்பிட்றீங்கிறது மேட்டரே கிடையாது. என்ன மனசோடு போய் நிற்கிறான், உள்ளே என்ன இருக்குது, அதுக்கு மட்டும்தான் பதில் அங்கே. ஸோ அந்த வகையில் நீங்கள் திறந்த மனசோடு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போய் அங்கே முன்னால் நின்று கேட்டிங்கன்னா பகவான் நிச்சயமாக செய்வார். அப்பேற்பட்ட ஒரு அனுகிரக மூர்த்தியாக குரு இப்போ 10ல் வந்து உட்காந்துருக்கார். அப்போ துளாராசிக்காரங்களுக்கு சகல வளமும் நலமும் கொடுக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்காக மட்டுமல்லாமல் லோகக்ஷேமத்திற்காக நீங்களும் வேண்டிக்கோங்க. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம் துல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. நான் அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்கங்க. அப்போ உங்கள் இந்த துளாராசிக்காரர்கள் வந்து சகல சௌபாக்கியமும் அடையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். ஆள் போல் தலைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.